நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் அட்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல், சேலம் மாவட்டத்தில் இருந்து. இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க இருக்கிற நட்சத்திரமானது விசாகம் நட்சத்திரம். விசாகம் நட்சத்திரத்திற்குரிய தொழில்கள் ஆகட்டும், அடுத்து பாத்தீங்கன்னா பரிகார ஸ்தலம், நீங்க வணங்க வேண்டிய தெய்வம், தானம் செய்யக்கூடிய பொருள். இத பத்தி தான் நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்க இருக்கிறோம். முதல்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய அட்சய லக்ன பத்ததி, அதாவது ஏஎல்பி லக்னத்துல இந்த விசாக நட்சத்திரம் சென்றாலோ, சந்திரன் நின்ற இடத்துல விசாக நட்சத்திரம் இருந்தாலோ, அடுத்து 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல இந்த விசாக நட்சத்திரம் இருந்தாலோ, கண்டிப்பா நான் சொல்லக்கூடிய தொழில்கள் அனைத்துமே பொருத்தமானவை என்று சொல்லலாம். அதே சமயம் அவங்க ஜாதகத்துல தொழில் ஸ்தானாதிபதி ஆகக்கூடியவர் நல்ல இடத்துல அமர்ந்திருக்காரா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்துட்டு நீங்க தாராளமாக தொழில் அப்படிங்கறது துவங்கலாம். முதல்ல தொழில்கள் எதுன்னு பார்த்தரலாம். முதல்னு எடுத்தீங்கன்னா கிரிமினல் வக்கீல்கள்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த விசாக நட்சத்திரம் என்ன பண்ணும்னா, நீதிக்கும் நேர்மைக்கும் அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கிற நட்சத்திரம் இது. உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல இந்த விசாகம் போனா செய்யக்கூடிய தொழில்ல நேர்மையா இருக்கணும்னு நினைப்பீங்க. அடுத்து என்னென்ன தொழில்கள்னு பார்க்கலாம். அரசியல் சம்பந்தப்பட்டதாகட்டும், நீதிபதி துறையாகட்டும், வரி வசூலிப்பவர்கள் ஆகட்டும், காவல்துறை, அதே சமயம் இந்த எல்ஐசி ஏஜென்ட்ன்னு இருப்பாங்க. அந்த துறையுமே இதுல அடங்குது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வரி வசூலிப்பவர், லோன் வசூலிக்கிறவங்களும் இருப்பாங்க இல்லையா, லோன் டிபார்ட்மெண்ட், இந்த வங்கி பணி, பேங்கிங்ல ஊழியரா பணிபுரியறவங்க, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த விசாக நட்சத்திரத்துல அடங்குதுன்னு சொல்லலாம். அதே சமயம் உளுந்து எண்ணெய் விற்பனை செஞ்சு அதை உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்யறவங்களும் இதுல இருக்காங்க. இப்போ நம்ம இந்த விசாக நட்சத்திரத்திற்குரிய பரிகார ஸ்தலம் எங்க இருக்குன்றத பாத்திரலாம். முத்துக்குமார சுவாமி சன்னதி அப்படிங்கிற ஒரு கோவில் பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து 155 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இந்த கோவிலுக்கு விசாக நட்சத்திரத்துல யாரு போயிட்டு வரீங்களோ, நீங்க உங்களுடைய தொழில் பாத்தீங்கன்னா 2 மடங்காக நல்ல சுப பலன்களை கொடுப்பாருன்னு சொல்லலாம். கண்டிப்பாக விசாக நட்சத்திரத்துல உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல விசாக நட்சத்திரம் போனாலோ, லக்னத்துல போனாலோ, இல்ல சந்திரன் என்ற இடத்துல இந்த நட்சத்திரம் இருந்தாலோ, கண்டிப்பாக நீங்க ஒரு டைம் ஆவது இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்க. அடுத்து நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவன் கோவில்ல இருக்கிற தட்சிணாமூர்த்திய கண்டிப்பாக தரிசனம் செய்யணும். வியாழக்கிழமையில செஞ்சீங்கன்னா இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுப்பாருன்னு சொல்லலாம். நீங்க தானம் செய்யக்கூடிய பொருள்னு பார்த்தோம்னா கொண்டக்கடலை. இந்த கொண்டக்கடலைய நீங்க 108 கொண்டக்கடலைய மாலையாக கூட நீங்க தட்சிணாமூர்த்திக்கு கொடுக்கலாம். இல்ல நீங்க பிரசாதமா செஞ்சு கொடுக்கணும், கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு நான் பிரசாதமா கொடுக்கறேன், நானே என் கையால சமைச்சிட்டு வரேன் அப்படின்னாலும் தப்பில்லை, ரொம்பவே நல்லது அதுவுமே. நீங்க தானமாக கொடுக்கலாம், இல்ல பிரசாதமாக நான் கோவில்ல தான் கொடுப்பேன்னாலும் நீங்க அதை தாராளமாக கொடுக்கலாம். உங்களுடைய ஜாதகத்துல முதல்ல இந்த விசாக நட்சத்திரம் லக்னத்துல போறாரா, இல்ல உங்களோட சந்திரன் நின்ற இடத்துல இருக்காரா, இல்லது தொழில் ஸ்தானத்துல இருக்காரான்னு பாத்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி நல்ல இடத்துல அமர்ந்திருக்காரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்க செக் பண்ணணும். அட்சய லக்ன பத்ததி முறையில ஜோதிடம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன், பல வருடங்களாக பார்த்துட்டு இருக்கேன். ஆன்லைன் கன்சல்டேஷனும் பார்த்துட்டு இருக்கேன், நேரடியாகவும் ஜாதகம் பாக்குறவங்களும் இருக்காங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி தகுந்த கட்டணம் செலுத்தி விட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தாராளமாக நீங்க ஜாதகம் பார்க்கலாம். அதே சமயம் இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு ஜாதகர்கிட்ட ஆலோசனை பெற்றுட்டு ஆரம்பிங்க. அப்பதான் தொழிலுங்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சுமூகமா போகும். உங்களுக்கான தொழில் எதுன்னு முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதை செய்யுங்க. நன்றி, வணக்கம்.